தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையம் அமைப்பதில் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் முன்பு வணிக வளாகம் கட்ட தடை கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் முன்பு வணிக வளாகம் கட்ட தடை கோரிய வழக்கில் தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையம் அமைப்பது தொடர்பாக ஒரு மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார், எஸ் சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வில் இன்று மீண்டும் விசாரணை சென்றது. அப்பொழுது புராதன சின்னங்கள் ஆணையம் தொடர்பான விதிகள் வகுக்கப்பட்டு விட்டதாகவும், ஆணைய தலைவர் தேர்வு செய்வதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் தேர்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், தலைவர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்று தொல்லியல் துறை இணையதளத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்து சமய அறநிலைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், தலைவர் பதவிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்று பத்திரிகைகள் ஏன் விளம்பரம் கொடுக்கவில்லை என்றும், இணையதளத்தில் வெளியிட்ட அறிவிப்பை அனைவரும் பார்த்திருப்பார்கள் என எப்படி எதிர்பார்க்க முடியும் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆணையம் அமைக்க விரும்பவில்லை என்றால் அதனை நீதிமன்றத்தில் தெரிவித்து விடலாம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். இதனை மறுத்த அறநிலைத்துறை தரப்பு வழக்கறிஞர், ஆணையம் அமைப்பதற்கு வேண்டுமென்றே காலதாமதம் செய்யவில்லை, ஆணையத்துக்கு பணியாளர்கள் நியமிப்பது தொடர்பாக அரசின் ஒப்புதல் பெற வேண்டியுள்ளதால் கூடுதல் அவகாசம் தேவைப்படுவதாகவும், இணையதளத்தில் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் இதுவரை 5 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து புராதன சின்னங்கள் ஆணைய தலைவர் பதவிக்கு விண்ணப்பங்களை வரவேற்று 4 முன்னணி தமிழ் நாளிதழ்கள் மற்றும் 2 ஆங்கில நாளிதழ்களில் ஒரு வாரத்தில் விளம்பரம் வெளியிட வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்டவர்கள் விண்ணப்பிக்க 2 வாரம் அவகாசம் வழங்கி அதன் பின் விண்ணப்பங்களை பரிசீலித்து 3 நபர்களை தேர்வு செய்து சீல் வைத்த உரையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அரசுக்கு உத்தரவிட்டனர். அதுவரை புராதன கோயில்களில் எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முன்னதாக தமிழகத்தில் மட்டுமே தொன்மை வாய்ந்த கோயில்கள் கட்டடங்கள் அமைந்துள்ளன என்றும், வேறு எங்கும் இது போன்ற கட்டடங்கள் இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள், நமது முன்னோர் கட்டிய இது போன்ற கட்டடங்களை நாம் மீண்டும் அமைக்க முடியாது, அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.